ஆஹா நண்பர்களே, யாராவது வீட்டில் இருந்து ஹெல்த்தியாக ஏதாவது குடிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தோஷ். இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் முடிஞ்சு திரும்ப வெயில் காலம் வந்துருச்சு. ஸோ அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க போமா. கூல்ட்ரிங்க்ஸ் சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு தெரியுதா? நம்ம சின்ன வயசில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒளிச்சு வச்சிருப்போம். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணுவோமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி ஜூஸும் குடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நண்பர்களே, இதை பார்க்கும்போது நான் ஏதோ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுயா. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போடலாமா? அப்படியே சூப்பராக கட் பண்ணியாச்சு. மிக்ஸி எடுத்து வச்சாச்சு. சாரை எடுத்து அப்படியே மிக்சியில் மாட்டியாச்சு. கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே சூப்பராக சாரில் போட்டாச்சு. அதுக்குள்ள வந்து தேவையான உள்ள சக்கரை போட்டாச்சு. தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு எலுமிச்சை பழி சேர்த்து போட்டாச்சு. இதில் வந்து எதுக்கு எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சமாவது புளிப்பு சேர்த்தாச்சு. இந்த ஜூஸ் வந்து கூலிங் இருக்கிறதுக்காண்டி ஐஸ் கட்டி சேர்த்தாச்சு. இந்த சவுண்டை கேட்டாலே சம்மர் சீசனே பயந்து ஓடிடுமா? பார்க்கும் போதே அப்படியே சூப்பரா மணக்குதுப்பா. பேசாம நம்மளே ஒரு ஜூஸ் கடை வச்சிடலாமோ? அப்படியே ஜூஸை பார்க்கும்போது கூமாப்பட்டிக்கார சொன்ன மாதிரி ஏங்க அப்படின்னு தோணுச்சு. ஏங்க இந்த ஜூஸை குடிக்கும் போது அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குங்க. இந்த ஜூஸ் நீங்க குடிச்சீங்கன்னா இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்களே ஏங்க கேட்பீங்க. இந்த மாதிரி நம்ம ஃபன்னான வீடியோ நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வரட்டா மாமே.